கேட் மீட்டிங் கூட போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அராஜக ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுறதுல மூலப்பொருள் வாங்குறதுல மிகப்பெரிய ஊழல் நடக்கிறதா, கெமிக்கல் பர்ச்சேஸில் ஊழல் நடப்பதாக எல்லாம் தகவல் வருது. காகித ஆலை டிஎன்பிஎல்ல கேட் மீட்டிங் போட்டோம். எங்கள் ஏடிபி தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தெரிவிப்பதற்காக தொழிற்சங்க செயலாளருடைய தலைமையில் நானும் எங்களுடைய அண்ணா தொழிற்சங்க செயலாளர் திருநாவுக்கரசு அவர்களும் மற்றும் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் உட்பட இவன் கலந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை பேசுவார். கேட் மீட்டிங் போட்டோம். உடனே காவல்துறை வந்துருச்சு. கேட் மீட்டிங் கூட போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அராஜக ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கேட் மீட்டிங் போகிறதெல்லாம் தொழிலாளருடைய உரிமை, அதை கூட போடக்கூடாதுங்கிறாங்க. இப்போ கேட் மீட்டிங் போட்டு சொல்லி பேசியிருக்கிறோம். இந்த தொழிற்சாலையினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள். ஏடிபி தொழிற்சங்கம்னு சொன்னால் அவங்கள பழிவாங்கும் நடவடிக்கை, ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்கள சிரமமான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தூக்கி போடுறது, இல்லைன்னா யூனிட் 1 மொண்டிப்பட்டியில் இருக்குது, யூனிட் 1க்கு டிரான்ஸ்ஃபர் போடுறது, இந்த மாதிரியான பழிவாங்கும் நடவடிக்கைகள்லாம் நடக்குது. அதெல்லாம் கைவிட வேண்டும். அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்பட, நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்பது தொழிலாளருடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை வலியுறுத்தி, அது மட்டும் இல்லை, புரட்சித் தலைவர் உருவாக்கப்பட்ட இந்த தொழிற்சாலை, புரட்சித் தலைவி அம்மாவரால் வளர்க்கப்பட்ட இந்த தொழிற்சாலை, ஆனால் 5 ஆண்டுகளான எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுதும் மிகப்பெரிய லாபத்தில் இயங்கிய தொழிற்சாலை, சுமார் 400 கோடி ரூபாய் லாபத்தில் இயங்கிய தொழிற்சாலை இன்று நிர்வாக சீர்கேட்டால், ஊழலால் இன்று நலிவடைந்து கொண்டிருக்கிறது. நஷ்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்ன, மரம் பர்ச்சேஸ் பண்ணுறதுல, மூலப்பொருளான மரம் வாங்குறதுல மிகப்பெரிய ஊழல் நடக்கிறதா சொல்கிறாங்க. தரம் இல்லாத மரம், யூக்கலிப்டஸ், சவுக்கு தான் வாங்குவாங்க. அதில் கூட பல ஜாதி மரங்களை கலந்து போட்டு அதனால் தரமில்லாத ஒரு மூலப்பொருள் கிடைப்பதால் நஷ்டம். அதே போல் கெமிக்கல் பர்ச்சேஸில் ஊழல் நடப்பதாக எல்லாம் தகவல் வருது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். இந்த 4 ஆண்டுகளில் விடியலை தருகிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இந்த மிகப்பெரிய ஒரு டிஎன்பிஎல் காகித தொழிற்சாலை நலிவடைந்து வருவதை தடுக்க வேண்டும். தொழிலாளர்களுடைய ஒருதலை பட்சமான தொழிலாளர்கள் பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்பது சம்பந்தமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வாயிற் கூட்டம், கேட் மீட்டிங் நடைபெற்றது. அது மட்டும் இல்லை, 13,000 டன் பேப்பர், அந்த ஃபாஸ்ட் மூவிங் இல்லாத பேப்பரை வருஷக்கணக்காக ஸ்டாக் வச்சுருக்காங்களாம். 13,000 டன்னுக்கு ஸ்டாக் இருக்கிறதாக தகவல் சொல்கிறாங்க. பேப்பர் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இருந்தால் பழுப்பாக போயிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் விலை ரொம்ப குறைவாக போகும்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் விட தெரியல. அதெல்லாம் தெரியும், அப்படியே வச்சுக்கிட்டு இன்றைக்கி அதெல்லாம் பல காரணங்கள்னால இந்த தொழிற்சாலை நஷ்டத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் தவிர்த்து இதை சரி செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இந்த வாய்ப்பு கூட்டத்தின் மூலமாக இந்த அரசாங்கத்தை நிர்வாகத்தை வலியுறுத்தி இருக்கிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.